சூப்பரா பனம்பழம் சுட்டுட்டு வந்துட்டேன். நர்சரியில இருந்து எடுத்துட்டு வந்தேன் பாத்தீங்களா, பனம்பழம் செம்மையா சுட்டுருக்கேன் பாருங்க. சூப்பரா வந்துருச்சு. 3 பனங்காய் இருக்கும்ல உள்ளார நொங்கு, அப்படியே அழகா 3 பக்கம் சூப்பரா வந்துச்சு பாருங்க. பனம்பழம் வந்து நம்ம இப்படி தாங்க சுடணும். மேலே இந்த மாதிரி ஒரு வாழை மாதிரி வச்சுட்டு மேலே இப்படி வச்சு அப்படியே பெரட்டி விட்டோம்னா நல்லா சுட்டுரும். விறகு அடுப்பு இருந்தால் அதை ட்ரை பண்ணலாம். விறகு அடுப்பு இல்லை அப்படிங்கிறதால நான் கேஸ்லேயே இந்த மாதிரி சுட்டேன் பார்த்துக்கோங்க. அது என்ன பண்ணிச்சு, பனம்பழம் வந்து அந்த ஜூஸ் எல்லாம் ஒழுகி கொஞ்சம் சுற்றிலும் கொஞ்சம் கருப்பாயிடுச்சுன்னு அப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் பரவாயில்ல, ரொம்பலாம் ஒன்றும் அழுக்காலாம் ஆயிரல. ஸ்டவ்வு சூப்பராக ஆனால் சுட்டுருச்சு, டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நேரம் சுடக்கூடாது, இது அப்படியே பக்குவமாக சுட்டால் தான் நல்லாயிருக்கு, இல்லைனாக்கா தீஞ்சிடும் உள்ளலாம். லைட்டாக சுட்டுட்டோம்னா நம்மளுக்கு பித்தம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. 2வது பனம்பழமும் நான் அப்படியே தான் சுட்டேன். ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு அப்படியே பெரட்டி விட்டுருக்கணும், அவ்வளோதான். இதுதான் சுடுறது, பனம்பழம் சுடுறது. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதை பார்த்தீங்களா, சூப்பராக பனம்பழம் சுட்டுட்டு வந்துட்டேன். நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, பனம்பழம் செம்மையாக சுட்டுருக்கேன் பாருங்க. அப்படி தேன் மாதிரி இருக்குது. நம்ம சாப்பிட போகிறேன். ரொம்ப வருஷம் கழித்து நான் பனம்பழம் சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பனம்பழம், நாவப்பழம், முந்திரி பழம், இதெல்லாம் எங்கள் ஊரில் நிறைய கிடைக்கும். ரொம்ப வருஷம் கழித்து நான் இப்போ வந்து பனம்பழம் சாப்பிட்றேன். ரொம்ப பிடிச்சது. வந்து எங்கள் அண்ணன் வந்து சாப்பிடவே விடாது பார்த்துக்கோங்க. சின்ன பிள்ளையில பனம்பழம் சாப்பிடும்போது கரெக்டாக பித்தம் வந்துடும், சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம் தோட்டத்தில். அது மாதிரி முந்திரி பழம் வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு அந்த பக்கம்லாம் முந்திரி தோப்பு இருக்கும். அங்கேருந்து வர்றவங்க நிறைய முந்திரி பழம் கொண்டு வந்து கொடுப்பாங்க எங்களுக்கு, எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், கட் பண்ணி நல்லா எல்லோ கலரில், அப்புறம் ரெட் கலர்லலாம் இருக்கும், நல்லா பிங்க் கலர்லலாம் இருக்கும் முந்திரி பழம். சூப்பராக இருக்கும். கட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், உப்பு போட்டு தோட்டத்தில் காய வச்சுருப்பேன். கொஞ்சம் நேரம் அது வெயிலில் இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், தொண்டை கரகரப்பு இருக்காது. அதனால் நான் ஊற வச்சுருப்பேன். கரெக்டாக எங்கள் அண்ணன் வெளியில் போயிட்டு வரும்போது கண்ணில் பட்டுரும் அது முந்திரி பழம். யாருங்க ஊற வச்சுருக்கிறது, சாப்பிட்டா ஜுரம் வந்துருமே அப்படின்ட்டு தூக்கி கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடும். அதனால நாங்களாம் அதில் ஒழிச்சு வச்சுருந்து சாப்பிட்ருப்பேன் நான் சின்ன பிள்ளையில. அண்ணன்னாலே ஒரு பாசம் தானே, தங்கச்சிக்கு வந்து ஜுரம் வந்துடும், சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிடவே விடாது. ஆனால் எனக்கு முந்திரி பழம் அவ்வளோ பிடிக்கும் சின்ன பிள்ளையில. அதை நான் தோட்டத்தில் யாருக்கும் தெரியாமல் மாமரத்தடியில் கொண்டு போய் வச்சு அது நல்லா காய வச்சுட்டு சாப்பிட்றது கூட அந்த மாமரத்துக்கிட்டே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்துடுவேன். மிச்சத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம், கரெக்டாக அந்த வாசத்தை கண்டுபிடிச்சிடும். யார் முந்திரி பழம் வாங்கி கொடுத்தது ஷீலாவுக்கு, சளி பிடிச்சிக்குமே ஜுரம் வந்துடுமேன்னு சண்டைக்கு வந்துடும். இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அண்ணன் ஞாபகம் தான் வருது. இதை சாப்பிட்றத இப்போ அந்த வீடியோவில் பார்த்தா கூட, இது எதுக்கு இப்போ நீ சாப்பிட்ட, ஏதாவது வந்துடுச்சு என்ன பண்ணுறது, வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்ல கூட திட்டம். இப்போ வந்துட்டு இதை நம்ம சாப்பிடுவோம். திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, அண்ணன் தானே, திட்டட்டும், நம்ம அண்ணன் தானே. அப்படி பிடிக்கும். எதையாவது சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்னாலே தங்கச்சி மேலே ஒரு ஆசை தான். மேலே உள்ள கேப் மாதிரி இருக்கிற இந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும் பனம்பழம். நல்லா பனம்பழத்தை வந்து இப்படி தான் உரிப்பாங்க. சூப்பராக வந்துருச்சு. 3 பனங்காய் இருக்கும்ல உள்ளார நொங்கு, அப்படியே அழகா 3 பக்கம் சூப்பரா இருந்துச்சு. இது யாரோ ஃப்ரீயா கொடுத்த பீன்ஸ் தானே? எப்படி கிடைச்சா உனக்கு என்ன? ஓசில கிடைச்சா உடம்புல ஒட்டுமா? எது உடம்புல ஒட்டாதுன்னு எனக்கு தெரியும் ஷின்சா. அப்ப நீங்களே எடுத்து ஓட்டிக்கோங்க. அதுவும் சென்னையில பனம்பழம் கிடைக்குதுன்னா கொஞ்சம் அதிசயமா தான் இருக்கு. சாப்பாடு பசி காதலிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? சூப்பர், சாப்பிடலாமா? சூப்பரா சாப்பிட போறோம். சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இந்த டீலாம் ரொம்ப குடிச்சாக்கா வாமிட் ஆகிற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி ஆயிடும். அதனால பச்சையா சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சுட்டு சாப்பிடணும், இல்லைனாக்கா இட்லி பானையில வச்சுட்டு வேக வச்சு சாப்பிடணும். என்ன கொடுமை சார் இது. ரொம்ப டேஸ்டி. அண்ணா அதுல விஷங்க வந்திருக்கண்ணே, விஷங்க வந்திருக்கண்ணே. இதுல ஆமாண்ணா, ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும்.
சாப்பிடணும். இதை சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படியே முடியாக இருக்குது பார்த்தீங்களா, இதை சாப்பிட்டு முடிச்சிட்டு இதை அப்படியே நல்லா பைப்பில் கழுவிட்டு இந்த முடியெல்லாம் அப்படியே சுற்றி இப்படியே எடுத்து விட்டுருவாங்க. எடுத்து விட்டுட்டு இந்த ரவுண்டு இது ஃபேஸ் மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து கண், மூக்கு, வாயெலாம் வரைஞ்சிட்டு ஒரு திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கும். வீட்டில் அப்படி கட்டி தொங்க விடுவாங்க எங்கள் மம்மி. சூப்பராக இருக்கும். அது பார்க்கும்போது இதை பார்க்கும்போது எங்கள் அம்மா ஞாபகம் வருது. இது ஏகப்பட்ட ஞாபகம் வருது. இன்னொன்று படிச்சுட்டு பாருங்க, செம்மையா இருக்குது. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கு. பனம்பழம் இன்னைக்கு எனக்கு வெரி லக்கி டே. கிடைச்சிடும், பனம்பழம் கிடைக்காது. முந்திரி பழமும் கிடைக்க மாட்டேங்குது கடையில. நான் இன்னைக்கு கோவலம்பு இந்த ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க, ஒரு பாட்டி வந்து இந்த முந்திரி பழம் வச்சிருந்தாங்க. ஒரு நாள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. பரவாயில்லையே, சென்னையில முந்திரி பழம் கிடைக்குது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு. நெய்வேலியில கிடைக்கும், சூப்பரா இருக்கு. எல்லா இடமும் முந்திரி தோப்பு கிடைக்கும். இப்படி சாப்பிட்டு வச்சுட்டு பாருங்க. அணில் கூட இந்த மாதிரி சாப்பிடாது. நான் தான் அவ்வளவு கிளீனா சாப்பிட்டு வச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பனம்பழம் தீந்துருச்சு. எல்லாமே நான் சாப்பிட்டுட்டேன். இனிமேல் அடுத்த சீசன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மறக்காதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் பனம்பழம் கிடைச்சா இந்த மாதிரி சுட்டு சுட்டு சாப்பிடுங்க.